ஸ்டார்ட் டுடே எபிசோட் வீட்டில் பழனி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பத்தாக்கு உங்களுடைய பிறந்தநாள் அப்போ கூட இருக்கணும்னு தான் ஆசைன்றாங்க. நீங்கள் எல்லாருமே வந்தீங்கன்னா அப்போ சந்தோஷப்படுவாங்க. கோவிலில் தான் வைக்கிறாங்கன்னு பழனி இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. பழனி எப்படா போக முடியுன்றாங்க. கண்டிப்பாக அண்ணனுங்க சும்மா விட மாட்டாங்க. எல்லா பிரச்சனையும் போக முடியுமா தாண்டினுவாங்க. கதிர் ஏன் போக முடியாது? ஏன்னா கோவிலில் தானே வைக்கிறாங்கன்றாங்க. கோவிலில் வைக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸி தாம்மா, எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்றாங்க. எப்படி சொல்கிற கதிர்னுவாங்க. அதுக்கு கோமதி கிட்ட நம்ம கதிர் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா கோவில் வைக்கிறதுனால எல்லாருமே அந்த இடத்துக்கு வருவாங்க. அது பொதுவான ஒரு இடம் தான்மான்றாங்க. அது இவங்க வரக்கூடாது, இவங்க தான் வரணும் அப்படின்றதுக்கான இது அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அதனால நாமளும் கோவிலுக்கு போகிற மாதிரி போயிட்டு அப்பத்தாவுடைய பிறந்த நாளையும் அட்டன் பண்ணிட்டு வரலாம். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், அது ஒரு பொது இடம்ன்றதுனால அவ்வளோவா அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்கன்னுவாங்க. சரிடா கதிர, நீ சொல்லிட்டு எல்லாம் போகலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சுகன்யா இது எல்லாமே கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்த்து வீட்டுக்கு போகிறாங்க. எல்லாரையும் ஹாலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. என்னாச்சு சுகன்யா, எதுக்கு இப்படி எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டு இருக்க? அதாவது நீங்கள் நினச்ச ஒரு விஷயமும் நடக்க போகுது, சந்தோஷமான விஷயம். இவங்க நடக்கவே கூடாதுன்னு நினச்சாங்க இல்லையா, அதுவும் நடக்க போகுதுன்ற மாதிரி அப்பத்தா கிட்ட சொல்கிறாங்க. நான் என்ன நினச்சேன், இவனுங்க என்ன நினச்சாங்க? அதாவது உங்களுடைய பிறந்தநாள் விழாவுக்கு கோமதி வீட்டாருங்க வரக்கூடாதுன்னு நினச்சிங்க, வரணும்னு நினச்சிங்க. ஆனால் இவங்க வரக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ அந்த ரெண்டில் ஒன்று நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்றாங்க. அதாவது நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு எதிர்த்து வீட்டுக்காரங்க வரதா முடிவெடுத்திருக்காங்கன்னு அப்பதாவுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் இந்த இடத்துல சக்திவேலுக்கு முத்துவேலுக்கு செம ஷாக்கிங். சுகன் என்ன சொல்லிட்டு இருக்காமா, நீங்க நடக்கவே கூடாதுன்ற ஒரு விஷயமும் இங்க நடந்திருக்குன்றாங்க. கதிர் என்ன சொன்னா, கோவில் ஒரு பொதுவு, அந்த பொதுவான இடத்துக்கு யார் வேணும்னாலும் வரலாம், யார் வேணும்னாலும் போகலாம். இவங்க வரக்கூடாது, அவங்க தான் வரணுன்றது எந்த ஒரு இதுவும் கிடையாதுன்ற மாதிரி கதிர் சொன்னான். ஆனால் கதிர் சொன்னதுனால நம்ம கோவிலுக்கு போகலாம், அப்பதான் அவருடைய பிறந்தநாளை அட்டென்ட் பண்ணால் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கடைசியில் கோமதி வரலான்னு முடிவெடுத்துட்டாங்கன்னு சுகனே சொல்கிறாங்க. அப்போ தான் சந்தோஷப்படுறாங்க. சக்திவேல் எப்படி அவங்க வராங்கன்னு பார்த்தரலாம், நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா, அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அப்போ தான் இங்கே பாரு சக்திவேல், அவ என்னுடைய பொண்ணு, அது என் குடும்பம், அவங்க வருவாங்க, எனக்கு வாழ்த்து சொல்லுவாங்க போவாங்க, இதை நீ கேட்கக்கூடாது. அவங்க எல்லாத்தையும் மீறி எப்படி வராங்க நான் பார்க்கலாம், அப்பதான் கண்டிப்பாக அவங்க வர மாட்டாங்க அத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் பார்க்கல, எனக்கு சந்தோஷம்னா அது என் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்தால் மட்டும்தான் சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு நம்மளுடைய குமார், அப்பா இதெல்லாம் தேவையில்லாததுப்பா, அவங்களுடைய அம்மாவை பார்க்கறதுக்கு அவங்க வராங்க, வாழ்க்கை சொல்கிறாங்க, அதை நம்ம தடுக்கக்கூடாது. டே நீ என்னடா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் இதெல்லாம் விடக்கூடாதுன்னு, அந்த ஃபங்க்ஷனுக்கு இவங்க வரவே கூடாது, அதெல்லாம் பார்த்துக்கலாம், சொல்ல வேண்டிய உங்களுக்கு சொந்தக்காரங்க சொல்லிட்டே இல்லை சொல்லிடுச்சுன்னா அப்படின்னுவாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்மளுடைய மீனா வீட்டுக்கு வராங்க. அப்போ பஸ் ஸ்டாண்டு செந்திலும் நிற்கிறாங்க, பேசிட்டே இருப்பாங்க. கேட்காம மீனை பாட்டுக்கு ஆட்டோ ஏறிடுவாங்க. அதே ஆட்டோவில் செந்திலும் வந்துடுறாங்க வீட்டுக்கு. என்னது இதெல்லாம் வாங்க, இதெல்லாம் எதில் வாங்கினீங்க? அதே காசில் தான் இருக்கா, காலி பண்ணிட்டீங்களா? எனக்கும் தெரியும், எல்லாம் வச்சுட்டு தான் இருக்கன்றாங்க. இப்படி போட்டு வச்சிருக்கீங்க குப்பை கடை ஆட்டோன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. நீங்களே க்ளீன் பண்ணுங்கன்ட்டு போயிடுவாங்க. க்ளீன் பண்ணி முடிச்சதும் சாப்பாடு நான் ஹோட்டலில் வாங்கிட்டு வரட்டுமானுவாங்க. எனக்கு வேண்டாம், உனக்கு நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் போயிடுவாங்க. அப்புறம் உங்களுடைய அத்தை கால் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்கவும் இன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்கிறதால சொல்லி ஐ மிஸ் யூன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு நீ வரும்போது எனக்கு சொல்லுன்னு சொல்லுவாங்க. உனக்கு பிடிச்சதை சமைச்சு வைக்கிறேன்னுவாங்க. மீன் அதெல்லாம் நினச்சி ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.